ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அண்டு ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வைபாக இருந்துச்சு. மெயினாக ட்ரெய்லர் ஃபுல்லாக ரெட் ரோஸ் அங்கே யூஸ் பண்ணது ஒர்க் ஆகி இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ கோட் படம் ரிலீஸ் ஆனப்போ நிறைய அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா படத்தில் ரெஃபரன்ஸில் தான் படமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ அவங்களே இந்த ட்ரெய்லரை ஆஹா ஓஹோன்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமாவது ரெஃபரன்ஸ்ல படம் இருந்துச்சு. குட் பேட் அக்லி படத்துல படமே இருக்காது போல, வெறும் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் போல. ஸோ ஆதிக் ரவிச்சந்திர மாதிரி ஒரு இயக்குனரை லைனப்ல வச்சுக்கிட்டு கோட்டை விட்டு இருக்காங்க. ஸோ அதை நினைச்சாதான் ஃபன்னியா இருக்கு. அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்றது சரியா தவறான்றது அது அவங்களோட பர்செப்ஷனை பொறுத்தது. என்ன கேட்டா எனக்கு ரெஃபரன்ஸை வைக்கிறது பிடிக்காது. ஈவன் மாஸ்டர் படத்திலேயே லோகேஷ் அவர்கள் வாத்தி கபடியெல்லாம் ரெஃபரன்ஸா வச்சிருப்பாரு. அந்த சீன்லாம் செம்மையா இருந்து விசில் அடிச்சு தியேட்டர்ல பார்த்தா கூட லோகேஷ் அவர்கள்லாம் இந்த மாதிரி ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நிறைய தளபதி ஃபேன்ஸுக்குமே தோணுச்சு. ஏன்னா ரெஃபரன்ஸ் வைக்கலன்னா அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு சீன் வரும். மேபி அது ஒரு ஐகானிக் சீனா அமையலாம். ஸோ சீன் எழுதி கைத்தட்டல் கூஸ் பம்ப்ஸ் வர வைக்க முடியாத இயக்குனர்கள் தான் ரெஃபரன்ஸை வச்சு படம் எடுக்கலான்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திலுமே அவ்வளோ ரெஃபரன்ஸ் வச்சதுக்கு நான் அகேன்ஸ்ட் தான். பட் வச்சுட்டாங்க, என்டர்டைனிங்கா இருக்கான்னு பார்த்தா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல என்டர்டைனிங்கா தான் இருந்துச்சு. அண்ட் குட் பேட் அக்லி படத்திலுமே அந்த மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் அது என்டர்டைனிங்கா இருக்கான்னு பாக்குறது தான். அண்ட் ஆல்சோ ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரெஃபரன்ஸ் வைக்கிறதுல எனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. ஏன்னா ரைட்டிங்ல அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள இயக்குனர் கிடையாது. அண்ட் ஆல்ரெடி மார்க் ஆண்டனில கூட இந்த மாதிரி சிலுக்கு சுமித்ரா தென் லோகேஷ்க்கு பயங்கரமா ஒர்க் ஆன ரெட் ரோஸ் அங்க யூஸ் பண்ணி தான் பயங்கர ஹிட் அடிச்சாரு. ஸோ ரெஃபரன்ஸை கனெக்ட் பண்ணி எழுதின கதையிலலாம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் மார்க் ஆண்டனி படம் மாதிரி வைபா எங்கேஜிங்கா படம் இருந்துச்சுன்னா படம் ஹிட் ஆயிடும். ஸோ படம் அப்படி இருக்கா இல்லையான்றது இன்னும் 4 நாள்ல தெரிஞ்சிடும். அண்ட் ட்ரெய்லர்ல வந்த டைலாகுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸ் படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசுறதுக்கு மேடைக்கு கூப்பிடும்போது பெண்கள் மத்தியில் காதல் மன்னன் விளையாடுவதில் மங்காத்தானு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைலாகாவே வச்சிருக்காங்க. அண்ட் பொதுவா பெரிய ஹீரோஸ் படங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடுறது வழக்கம். பட் சம்டைம் இயக்குனர்களால பயமா இருக்கும் போறதுக்கு. தளபதிக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வாரிசு படத்துக்கு பயமா இருந்துச்சு. ரீசெண்டா கங்குவா படத்துக்கு போகும்போது பயமா இருந்துச்சு. ஸோ குட் பேட் அக்லி படத்துக்கு அதெல்லாம் தாண்டின ஒரு பயம் இருக்கு. ஏன்னா மகிழ் திருமணி மாதிரி இயக்குனர்கள்லாம் மிஸ் ஆனா கூட உட்காந்து பாட்டுலாம் தியேட்டர்ல. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பிலிமோகிராஃபிலாம் எடுத்து பார்த்தா நம்மள தியேட்டர்லயே கொல்லக்கூடிய கேப்பபிலிட்டிலாம் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஷோலாம் புக் பண்ணாம ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தியேட்டருக்கு போகலாம்னு இருக்கேன். ஓகே நண்பா, குட் பேட் அக்லி படம் மார்க் ஆண்டனி படம் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.